ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல். ஒரு பாத்திரத்தில் க்ளீன் பண்ணி வச்ச மீனை போட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இந்த மசாலாவை நல்லா இந்த மீனில் மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகட்டும். இந்த ஊற வச்சுருந்த மீனை இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். இந்த காணங்கத்தை மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிள் மசாலா தான், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. ஒரு மீனாக போட்டுக்கலாம். ஸ்டவ் ஸ்லோலே இருக்கட்டும். ஸ்பீடாக வச்சா மீன் தீஞ்சிடும், உள்ளே வேகாது. யாருக்கெல்லாம் மீன் வறுவல் பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது நேற்று வாங்கின காணங்கத்தை மீன். பாதி தலையை குழம்பு வச்சுட்டேன். இந்த வாலை இன்றைக்கி வறுக்கிறேன். இப்போது திருப்பி விட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னா கிள்ளி போட்ட சாம்பாரும் மீன் வறுவலும். உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிளகா கிள்ளி சாம்பாருக்கும் மீன் வறுவலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு மீன். யாருக்கெல்லாம் காணங்கத்தை மீன் பிடிக்கும்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நிறை குறைந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.